பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பை பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நேரத்தில் அவர் நமக்கு காட்டிக்கிட்டே தாங்க இருக்காரு. நீங்கள் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனை படைச்சதுலேருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவர் வராரு பார்த்தீங்களா, அந்த கடைசி காலம் வரைக்கும் அவரோட அன்பு ஒரு ஒரு சாப்டர்லையும் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குதுங்க. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் என்ன செய்தாரா, ஆதாம் ஏவாளும் வந்து பாவம் செய்துடுறாங்களே, செய்தோடனே இந்த பூமிக்கு அவரை துரத்தி விட்டாங்கன்னு இருக்குங்க. ஆக்சுவலி அவர் துரத்தவில்லை, அவர் அனுப்பிதே விட்டாராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திரும்ப போய் அந்த ஏதேனில் 2 மரம் இருக்குதுன்னு சொன்னேன், அப்படி தானேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை தீமை தக்க அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை அவங்க சாப்பிட்டு விழுந்து போனாங்க, அதை எசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜீவ விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்குன்னு சொன்னால, அந்த மரத்தின் கனி எப்படியா அதை சாப்பிட்டா அவங்க என்றென்றைக்கு உயிரோடு இருப்பாங்களாங்க. அவங்க வந்து அதத்தை சாப்பிட்ருக்கணும், ஆனால் அவங்க என்ன செய்துட்டாங்க, கடவுள் கீழ்ப்படியாமல் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்டாங்க. அது நிமித்தம் அவங்களுக்கு இப்போ அவங்க சரீரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மரணம் வந்துருச்சுங்க. மரணம் வந்ததுனால மரணங்கிறது செத்து போகிறது மட்டும் மரணம் இல்லைங்க, தோல்வி ஒரு மரணம், வியாதி ஒரு மரணம், குற்றம் மனசாட்சி ஒரு மரணம், நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளும் குறுக்குமாய் நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமும் மரணமாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் மனுஷன் இந்த வழியாக போய்கிட்டு தாங்க இருக்கேன். யாருமே இந்த நாள் முழுசு நான் இப்படித்தே சந்தோஷமாக ஃபுல் டே அப்படி இருந்தேன்னு ரொம்ப ஒரு 1% பீப்புள் கூட அப்படி சொல்ல முடியாதுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது இதிலே வாழ்க்கை முடிச்சு சாகாமலே இருந்துகிட்டு இருந்தால் எப்படி ஆகும் மனுஷனோட நிலைமை? மரணம் வரும்போது அவன் என்ன செய்யா, இந்த பூமியிலேருந்து பாடுகள்லேருந்து அவன் விடுவிட்டுறான் இல்லைங்க. அப்போ அதை கடவுள் அவன் மேலே நினச்சிதே, சரி நீ இவனோட ஆயுசு நாட்கள் குறைஞ்சிருக்கட்டும், ஏன்னா அவனோட வாழ்க்கையில் சாபம் வந்துருச்சுல, அந்த துன்பத்தில் ஒவ்வொரு நாள் அவன் கஷ்டப்பட்டு வேதனையோட விழுந்து போயிடக்கூடாது, அழிஞ்சு ரொம்ப துன்பப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் என்ன செய்தாராம், கேருபீன்கள்லாம் அந்த ஏஞ்சல்ஸுங்க சுடரொளி பட்டயங்களை வச்சு, அதாவது அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷன் வரும்போது திரும்ப போய் அந்த பழத்தை அவன் சாப்பிட்றக்கூடாது, சாப்பிட்டு அவனோட அந்த ஆயுள் நாட்கள் எடுத்துக்கிட்டானா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வாழ்க்கையில் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் தடை பண்ணி அவனை வந்து அனுப்பிச்சி விட்டாராங்க. கடவுள் எவ்வளோ நேசிக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த இடத்துல மரணங்கிறது கூட எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பார்த்தீங்களா. கடவுள் ரொம்ப உங்களை நேசிக்கிறாருங்க. எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.